ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கண்டிப்பாக புடவையோடு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் பகலில் கனவு கண்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிண்டல் பண்ணவும் கரெக்டாக சொன்ன மாதிரியே நம்ம நிலாவும் புடவையில் வந்து தான் நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் சொன்னல அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நக்கலை பார்க்கவும், அண்ணி இந்த சாரியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா பல்லவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சோழனும் சும்மா இருப்பாரா, இந்த புடவையில் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று குறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு கையில் கவர் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்தா பூவு இதை காலையிலே நான் வாங்கி வச்சுட்டேங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இதை காலையிலே வாங்கி வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு அந்த பூவை வாங்கி சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சந்தையா வரேங்க. சந்தையாவும் அந்த ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பௌத் அச்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சந்தையாவும் அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சேரனும் நம்ம சந்தையாவை மெய் மருந்து பார்த்துட்ருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி கோயிலுக்கு டைம் ஆகுது, எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி ரெடியாக இருக்காங்க. கார்த்திகா வரேங்க. என்னம்மாம்மா ரெடி ஆகிட்டிங்களா, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் உடனே கார்த்திகாவோட அம்மா இருந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க, இவங்களோடவே நம்ம போயிடலாம், எல்லாரும் ஒன்றாவே போகலாமேம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம கோயிலில் போய் சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே வற்புறுத்தி கார்த்திகாவையும் அவங்களுடைய ஹஸ்பண்டையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சேரன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. மனிதா வந்து ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு இத்தனை வருஷமாக குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாது. கஸ்தூரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய அண்ணன் குடும்பம் தான் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் சரியான பேச்சுவார்த்தை இல்லை. அதனால் இவங்களுக்கு கோயில் எங்கே இருக்குன்னே மறந்து போய் இப்போ தான் ஞாபகம் வந்து குலதெய்வத்தை தேடி வந்திருக்காங்க. அப்பனோட அருள் இவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க பூசாரிக்கிட்ட. அதே மாதிரி பூசாரியே இருந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு குலதெய்வத்தை தேடி வந்திருக்கீங்களே, இதை விட வேற நல்ல விஷயம் இருக்கா, உங்களுக்கு எல்லாமே இனிதே நல்லதாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அர்ச்சனையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அர்ச்சனை பண்ண முடிஞ்ச கையோட தட்டையும் கையில் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம நடேசன் இருந்துட்டு தர்மகத்தா ஊராளுங்க எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க என்னுடைய பசங்க, அது என்னுடைய மருமக அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் கஸ்தூரியும் அதே மாதிரி நம்ம கார்த்திகா இவங்க எல்லாருமே வராங்க. என்ன குளம்லாம் மாறிட்டே போயிட்டுருக்கு, நடைமுறைக்கு வரதெல்லாம் திரும்ப கொண்டு வந்துடுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக இவங்க கோயில் நன்கொடை அதை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க. வரி போடுறவங்கள அது இத்தனை வருஷமாக நீங்கள் தராமல் விட்டீங்க, இல்லை எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருப்போம், எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிப்பா, இனிமேல் நாங்கள் வருஷம் உங்ககிட்ட நாங்கள் வரி வாங்கிக்கிறோம். 17 குடும்பத்தில் 16 குடும்பம் தான் தந்துட்டுருக்காங்க, இப்போ நீங்களும் சேர்ந்துட்டீங்க, அதனால் இனிமேல் வருஷம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த வரியை நானே உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மணி வந்து சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிற 2 பேருங்க இவங்க அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாற்றிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கஸ்தூரிக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருமா உங்களுக்கே நாங்கள் தான் ஞாபகப்படுத்தி வரி வாங்குகிறோம், இப்போ தான் உங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரிய வந்திருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் இங்கே பிரச்சனை பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் கவலைப்படாமல் போய் உட்காருங்க, நானே உங்களுக்கு வருஷம் வரி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன்கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து இங்கே சுற்றி இருக்க
இருக்குல்ல, அந்த பச்சை பச்சைன்னு தெரியுதுல்ல, அது எல்லாமே என்னுடைய நிலம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, இது எல்லாமே உங்களுடைய நிலமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப சேராக இருக்குங்க, அதனால் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கல்ல பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் உங்கள் அப்பாவோட குலசாமியை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அம்மாவோட ஊர் இது, அம்மாவுக்கு இது ஒரு வேளை சென்னை தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், நாங்கள் பிறக்கிற போதே அந்த ஆள் எங்கள் கூட இல்லை, இதில் அம்மாவை பற்றியெல்லாம் அந்த ஆள்கிட்ட நாங்கள் எங்கே கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு சின்ன வயசில் இருக்கிற போது பாட்டி வந்து அடிக்கடிக்கு பார்த்துட்டு போவாங்க, ஆனால் அவங்க முகம் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அம்மா இறந்ததுக்கப்புறமா அவங்க வரதை கூட விட்டுட்டாங்க. அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே பார்த்துக்குது, அண்ணனுக்கும் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஒருவேளை உங்களையும் எங்கேயாச்சும் தூக்கிட்டு வந்து தான் வளர்த்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் வந்து தேடிட்டு வராங்க. சோழன் இருந்துட்டு அது ஒரிஜினல் ஆள் வருது, அவர்கிட்டே வேணால் அவங்க சந்தேகத்தை கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன்கிட்டயே போயிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அப்பாவோட குலசாமியை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அம்மாவோட ஊர் எது, அம்மாவோட குலசாமி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கே தெரியுது இல்லைம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு அப்பாவோட கோயிலே எங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அம்மாவை பற்றியெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது, போய் நல்லா சுற்றி பாருங்கள் போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நிலா கிளம்பிட்டாங்க. சோழன் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்காரு. டே பூடா, நிலா தனியாக போதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழனையும் நிலாவையும் பார்த்து சேரன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நில்லுங்க ஒரு நிமிஷம், பார்த்து நடந்து போங்க, இது இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்ல, இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு, நீங்கள் போய் அங்கே நில்லுங்க, ஃபோர்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் சூப்பராக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நிலாவை அழகாக படம் பிடிச்சி காட்டுறாங்க. அதுக்கடுத்து செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு செல்ஃபியெல்லாம் பயங்கரமாக எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு பயங்கரமாக விசேஷமான ஒரு நாள்ப்பா, ஐயனாருக்கு படையல் போட போகிறோம், கெடா வெட்டு, அதுக்கப்புறம் இன்னும் நல்ல திருவிழாலாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லைப்பா இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பரிகாரம்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, பரிகாரம் பண்ண போகிறீங்களா? ஆமாப்பா, ஒவ்வொரு வீட்டு பெண்களும் வந்து இந்த கோயிலில் பரிகாரம் பண்ணால் அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், விருத்தி அடையணும் ஒரு பரிகாரம் இருக்குது, அதனால் எல்லா பொண்ணுங்களுமே இங்கே வந்து செய்வாங்க, நம்ம வீட்டில் யார் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டோன்னே நம்ம கஸ்தூரி வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் கிட்ட போயிட்டு நம்ம சந்தையாக போய் நிற்கிறாங்க. தலையில் வந்து ஒரு தூசு இருக்குன்னு சொல்லி அவங்க தட்டி விடுறாங்க. கார்த்திகா அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாமாவோட பக்கத்தில் நான் இருந்திருக்கணும், ஆனால் இன்றைக்கி வேறு ஒருத்தர் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு, இனிமேல் அந்த நிலா கூடலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, அந்த நிலா ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏமா இப்படி எல்லாரை பற்றியும் தப்பாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களாம் அப்படி இல்லைம்மா, அவங்களும் நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை வந்து அந்த குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் நிலா எப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.